Hi friends, நான் உங்க சாதனா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இல்ல பேக்ல இந்த மாதிரி லூப் வருது இல்லனா மிஸ் ஸ்டிச்சிங் வருது. இதுக்கான ரீசன்ஸ் பார்க்கலாம். அதை எப்படி ஈஸியா ரெக்டிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இது ஸ்பெஷலா உங்களுக்கான வீடியோ. இதை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்றோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டிச்சு வரலை. ஓகேங்களா? இப்போ தெரியுதா நான் ஸ்டிச் பண்ணுறேன், ஆனால் மேலே ஸ்டிச்சு வரலை. இதுக்கு ரீசன் என்ன? இப்போது மேலே ஸ்டிச்சு ஒழுங்காக வரல அப்படின்னா அதுக்கு இருக்க ஒரே மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கீழே பாபின் கேஸ் நம்ம ஒழுங்காக மாட்டலை. இங்கே இருக்க த்ரெட்டு ஒழுங்காக மேலே நம்ம நூலோட அட்டாச் ஆகலை. ஒழுங்காக வரல, இது கட்டாக இருக்குது. இதுதான் மெயின் ரீசன். இல்லைன்னா இங்கே நம்ம பாபின் ரொம்ப லூஸாக மாட்டிருப்போம், இல்லை தான் மாட்டிருப்போம். மேலே எப்போவுமே ஸ்டிச் பிரச்சனை, ஏதாவது மிஸ் ஸ்டிச் வருது இல்லை லூப் வருது, அதுக்கு ப்ராப்ளம் எப்போவுமே பார்த்திங்கன்னா கீழே இருக்க பாபின் தான். ஒன்று இந்த பாபின் நூல் ஒழுங்காக மாட்டியிருக்காமல் இருக்கும், இல்லை இது கூட ஏதாவது நாட்டாக இருக்கும். அதை எப்படி கரெக்டாக மாட்டணும்னா இங்கே இருக்க இந்த டைரெக்ஷனில் லெஃப்ட்டு, நம்ம உட்காரது லெஃப்ட்டு. இதை பர்ஃபெக்டாக இங்கே நம்ம மாட்டணும். இப்படி மாட்டணும் அப்படின்னா ஸ்டிச்சு ஒழுங்காக வரும். மேலே இருக்கிறதோட ப்ராப்ளம் இதுதான். இப்படி தான் மேலே ஸ்டிச் ஒழுங்காக வரலைன்னா நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். இப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்குதுங்களா? இப்போ மேலே சவுண்ட் கேட்குது, அண்ட் ஸ்டிச்சு ஸ்ட்ரக் ஆகுது. இப்போ நம்ம பார்த்தோன்னா கீழே ப்ராப்ளம், இந்த மாதிரி நாட் விழுது, கீழே கிளாத் இது கூட ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ப்ராப்ளம் வரும். பொறுமையாக அதுலேருந்து நீங்கள் கிளாத் கட் ஆகாமல் எடுக்கணும். இப்போ பார்த்தோன்னா பின்னாடி சைடு தான் ப்ராப்ளம். இங்கே லூப் உழுது, ஸ்டிச்சு ஒழுங்காக வரல, தெரியுதுங்களா? அப்படின்னா மேலே இருக்க நூல் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது. இப்போ உங்கள் த்ரெட் டென்ஷனே இல்லை, பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனை. கீழே எப்போவுமே ஏதாவது ப்ராப்ளம் வருது நம்ம ஸ்டிச்சிங்கில் பேக் சைடு அப்படின்னா மேலே இருக்க த்ரெட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது. த்ரெட் டென்ஷன், இல்லை நம்ம ஏதாவது ஒழுங்காக அந்த வர வழியில் ஏதாவது ஒரு வழி நம்ம விட்டுருப்போம், இல்லை த்ரெட்டு பிரேக்கேஜ் ஆகி வரணும், இல்லை பழைய த்ரெட்டாக இருக்கணும். இதுதான் மெயின் ரீசன்ஸ். இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னா நீட்டாக எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. டோட்டலாக மேலேருந்து நம்ம எல்லா ப்ராசஸையும் டோட்டலாக ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம த்ரெட் லூப்பில் இதை மாட்டணும். கரெக்டாக த்ரெட்டை அரெஸ்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இந்த டர்ன் இதை ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இங்கே 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே டைரெக்ஷனில் பர்ஃபெக்டாக இங்கே வரணும். செகண்டு யூ டர்ன், நம்ம இங்கே 3ல் போகணும். உள்ள நம்ம அந்த லூப்பில் லெஃப்ட் சைடு அந்த யூ டர்ன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பண்ணணும். மறுபடியும் டவுன் கொண்டு வரணும் 4. இங்கே மாட்டி நம்ம ஆட்டோமேட்டிக் த்ரெட்டில் ஈஸியாக கொடுத்துடலாம். இப்போ த்ரெட் டென்ஷன் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் டென்ஷன் கரெக்டாக இருக்குது, லூஸாக இல்லை. லாஸ்ட் டைம் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா த்ரெட் டென்ஷனே செம்ம லூஸாக இருந்துச்சு. இப்போ த்ரெட் டென்ஷன் கரெக்டாக இருக்குது. கீழே ஏதாவது பிரச்சனை நம்ம கிளாத்தில் ஸ்டிச்சிங்லன்னா மேலே இருக்க த்ரெட் டென்ஷனை தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம பர்ஃபெக்ட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே எப்படி த்ரெட் மாற்றுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊசி நம்ம மேக்ஸிமம் மேலே ஏற்றிடணும், ரொம்ப கீழே இறக்கக்கூடாது. சில டைம் ஊசி ஒழுங்காக இல்லைனாலுமே இந்த த்ரெட் கட்டிங் வரும். இதை பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா த்ரெட் கட்டிங் ரெமெடிஸ்ன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. அந்த நம்மளோட நீடலும் இது ஒரு ரீசனாக இருக்கலாம். நம்ம நீடில் கரெக்டாக இருக்கணும். மேலே நம்ம த்ரெட் கரெக்டாக அதே நான் சொன்ன மாதிரி அதே ஃப்ளோவில் நம்ம அட்டாச் பண்ணோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பாபின் மாட்ட போகிறோம். பாபின் நான் சொன்ன மாதிரி நூல் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இங்கே இருக்கணும். ஒரு 1/4 இன்ச் இதில் கேப் இருக்கணும். கரெக்டாக டைட்டாகவும் சுற்றிக்கணும், ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம பாபின் போட்டு லெஃப்ட் சைடு இந்த டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த டைரெக்ஷனில் தான், இங்கே தெரியுதுங்களா, இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம த்ரெட்டை கொண்டு வரணும். இந்த டைரெக்ஷனில் இந்த ஸ்டீலில் கேப் இருக்கும். இது வழியாக நம்ம த்ரெட்டை
இந்த சைட் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எப்போவுமே அப்பர் த்ரெட்டை வச்சு நம்ம லோவர் த்ரெட்டை கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் ஸ்டிச்சு பர்ஃபெக்டாக வரும். ஸோ எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக நம்ம பண்ணணும். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் கீழே ப்ளூ நான் மேலே ரெட் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டாலே எந்த பிரேக்கேஜோ இல்லை மிஸ்டிச்சோ நமக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்டிச்சு ஸ்மூத்தாக போகுது. இப்போ பார்த்தீங்களா, எந்த ப்ராப்ளம் இல்லை. மேலே இருக்க ஸ்டிச்சும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கீழே இருக்க ஸ்டிச்சும் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ நான் சொன்ன இந்த சிம்பிள் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். இது ஒரு சிம்பிள் ரெமெடி தான். என்னென்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அது பார்த்தாலே போதும், ஸ்டிச்சு எல்லாமே நீட்டாக வரும். ஸோ இப்போ நம்ம வேறு ஸ்டிச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோட் 2ல் 13 ஸ்டிச் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு ஃபூட்டர் இருக்குது. நம்ம ஸ்டிச் போடும் போது எந்த ஃபூட்டர் போடணுமோ கரெக்டாக நம்ம அது போட்டால் தான். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் நீடில் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டான ஃபூட்டர் போடலைன்னா நீடில் பிரேக்கேஜ் ஆகும். ஸோ அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரு ஃபூட்டர் இருக்குது. ஸோ த்ரெட் பிரேக்கேஜுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக 5 ரீசன் தான். ஸோ மெயினாக நம்ம நீடில் ஒழுங்காக மாட்டிக்கணும், நீடில் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். மேலே செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா அப்பர் த்ரெட் டென்ஷன் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ எந்தெந்த ஆங்கிள் அது போயிட்டு வரணுமோ அது கரெக்டாக நம்ம அதை ஃபிட் பண்ணியிருக்கணும். தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம பாபின் கேஸில் ஒழுங்காக த்ரெட் மாட்டியிருக்க மாட்டோம், இல்லை பாபின் லூஸாக இருக்கலாம். ஸோ பாபின் கேஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். கரெக்டாக நம்ம பாபினை எந்த வழியில் விடணுமோ ஸோ கரெக்டாக த்ரெட்டாக அதே வழியில் வரணும். இது தேர்ட் ரீசன். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சு லென்த்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு எம்ப்ராய்டரிக்கும் ஒரு ஸ்டிச் லென்த் இருக்கும். அந்த ஸ்டிச் லென்த்தை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இன்னும் ஃபிஃப்த் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழைய த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை கொஞ்சம் சீப் குவாலிட்டி த்ரெட் யூஸ் பண்ணியிருந்துக்கலாம் நமக்கே தெரியாமல். ஸோ அதில் லூப் வரும். அப்போ த்ரெட் பிரேக்கேஜ் தான் நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம ஜாலியாக ஸ்டிச் பண்ணிகிட்டே ஆக்சுவலி போகலாம். எந்த ப்ராப்ளம் நடுவில் வராது. நம்ம நிறைய எம்ப்ராய்டரிஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். சின்ன சின்ன டிப்ஸ் தான், பட் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். எந்த த்ரெட் பேக்கேஜ் இல்லைனா லூப் ஃபார்ம் ஆகிறது எதுவுமே நமக்கு வராது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் லவ்க்கு. நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறீங்க, நிறையா என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ ரியலி ரியலி தேங்க்யூ ஃபார் யுவர் லவ். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ.